இந்த ராகு-கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுமா? இது 2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பற்றிய முழுமையான விளக்கம். இந்த பெயர்ச்சி 2025 ஆகஸ்ட் மாதம் நடக்கிறது. இதன் தாக்கம் 18 மாதங்கள் நீடிக்கும். கீழே 12 ராசிகளுக்குமான தனித்தனியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேஷம். ராகு மீனத்தில், கேது கன்னியில் நகர்வதால் உள் அமைதிக்கே சவால் எழும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்புகள் அல்லது பன்னாட்டு பயணங்கள் உருவாகும். குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள், வேலைகளில் தாமதம், உறவுகளில் புரிதல் குறைவு ஏற்படலாம். தியானம் மற்றும் பக்தி வழி மனதை சமநிலைப்படுத்தும். ரிஷபம். நண்பர்கள், சமூக வட்டங்களில் நம்பிக்கை பிரச்சனைகள் வரக்கூடும். யாரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது குறித்து குழப்பம் ஏற்படும். சுயநல நோக்கத்துடன் நடக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளின் நிலைமை கவலையை தரும். பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். மிதுனம். வேலை மற்றும் தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள், பதவிக்கே கேடு ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் மோதலை தவிர்க்க வேண்டும். வீட்டில் அமைதி குறைவு. உறவுகளில் மனமுடைவு ஏற்படும். செயல்களில் தெளிவு தேவை. குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்க நினைத்து பேச வேண்டும். கடகம். உயர்கல்வி, ஆன்மீகம், புது பயணம் ஆகியவற்றில் யோகம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் வரும். தியானம் மற்றும் தெய்வீக வழிபாடு நல்ல பலனை தரும். உறவுகளில் சந்தேகம், பதற்றம் வரும். மெதுவாக சிந்தித்து நடக்க வேண்டும். சிம்மம். பணவீனம், கடன் பிரச்சனைகள், கையிருப்பு குறைவு ஏற்படும். பங்குச் சந்தை முதலீடுகளில் நுட்பமாக நடக்க வேண்டும். சிலர் தங்களுடைய நன்மையை உங்களிடம் எதிர்மறையாக மாற்ற நினைக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். கன்னி. உறவுகளில் ஏமாற்றம், காதல் வாழ்க்கையில் குழப்பம், திருமணத்தில் தாமதம் போன்ற சிக்கல்கள் ஏற்படும். உடல்நிலை பாதிப்புகள் வரலாம். ஜீரணக் கோளாறு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக வழிபாடு உங்கள் மனதை சமநிலையில் வைத்திருக்க உதவும். துலாம். வேலை மற்றும் தொழிலில் உள்ள உறவுகளில் மாற்றம், பதவி இழப்பு அல்லது வேலை மாற்றம் ஏற்படக்கூடும். விரோதிகள் அதிகரிக்கும். உடல்நிலை சரியில்லை என்ற குறைபாடுகள் ஏற்படலாம். மன அழுத்தம் ஏற்படும். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். விருச்சிகம். படிப்பு, கலை, புது முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம். ஆனாலும் நெருக்கமான உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மீது நம்பிக்கை இழப்பு ஏற்படும். புது நண்பர்கள் கூட சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். தனுசு. வீடு, சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும். சொத்து உரிமை பிரச்சனை, இடமாற்றம், குடும்பத்தில் மனமுறிவு போன்றவை வரக்கூடும். தொழிலில் தடைகள் வரலாம். சகோதரர், சகோதரிகள் தொடர்பாக பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் அமைதி காக்க சாந்தமாக பேச வேண்டும். மகரம். பேச்சு, எழுதுதல், தகவல் பரிமாற்றம் போன்றவற்றில் கவனம் தேவை. உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் வாய்ப்பு அதிகம். புது தொழில் முயற்சி யோசிக்கலாம். ஆனால் பத்திரமாக செயல்பட வேண்டும். குறுஞ்செய்திகள் மற்றும் சமூக ஊடகங்களில் அளவுக்கு மீறி பகிர வேண்டாம். கும்பம். பண வருமானம், புதிய வாய்ப்புகள் ஆகியவை வரலாம். ஆனால் அதே சமயம் செலவுகள் அதிகரிக்கும். முதலீடுகளில் நிதானமாக நடக்க வேண்டும். குடும்பத்தில் மனக்கசப்பு ஏற்படலாம். கணவன் மனைவி உறவில் பேச்சு மோதல்கள் வரலாம். அமைதியாக அணுக வேண்டிய காலகட்டம். மீனம். மிக முக்கியமான பெயர்ச்சி. ராகு நேரில் வருவதால் உங்கள் செயல், சிந்தனையில் குழப்பம் அதிகரிக்கும். தவறான முடிவுகள், மன அழுத்தம் ஏற்படும். பகைவர்கள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தியானம், வழிபாடு, சுப செயல்கள் மூலம் சமநிலை பெறலாம். பரிகாரம். ராகுவுக்கு துர்கை அம்மன் அல்லது நாகபூஜை செய்யவும். கேதுவுக்கு விநாயகர் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சனிக்கிழமை அன்று நவகிரக ஹோமம், தானம், தியானம் செய்வது நல்ல பலனை தரும்.